ஜானகி சந்தியா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சீனு வந்து மாயாவும் அந்த குளத்து கிட்டக்க வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் தான் வந்து சிவா வந்து குளத்துல தண்ணியில் வந்து நினைஞ்சிட்டு வராப்பில் அந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க சித்தப்பா அப்படின்னோடனே புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. போட்டு பிடிச்சிட்டு வந்தோடனே மாயாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க நம்ம சீனு. ஏமா நான் வாழ்நாள் வரைக்கும் கடைசி வரைக்கும் உன்னை வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னோடனே, என்ன சித்தப்பா நீங்கள் வந்து வெளியாள்கிட்ட சொல்கிற மாதிரி நன்றிலாம் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை மாயா நான் வந்து நீ வந்து விளையாட்டு பொண்ணாகவே இருக்கியே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தேன்னா வந்து நீ தான் வந்து நம்ம பரம்பரை கௌரவத்து குடும்ப பாங்கு எல்லாத்தையுமே நீ வந்து காப்பாற்றிட்ட அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சித்தப்பா மறுபடியும் காப்பாற்றிட்டேன், இந்த குடும்பத்து கௌரவத்தை காப்பாற்றிட்டேன்னு சொல்கிறீங்க, நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தானே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அப்புறம் ஏன் என்னை வந்து பிரித்து பார்க்குறீங்க, நீங்கள் எல்லோரும் வந்து என்னை அப்படியே நடத்துனீங்க, கரெக்டாக வந்து தனாக்கு சடங்கு பண்ணுறப்ப எனக்கும் சேர்த்து தானே பண்ணீங்க, அப்படிங்கும்போது நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தான், நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைன்னாலும் வந்து என்னோட கடமை வந்து உங்களை வந்து காப்பாற்ற வேண்டியது என்னோட உரிமை மட்டும் இல்லை, என்னோட பொறுப்பும் கூட அப்படின்னு சொன்னோன்னே, நீ ரொம்ப கரெக்டாக தான் பேசுகிற மாயா, பட் இருந்தாலும் எனக்கு நன்றி சொல்லணும்னு தோணுதில்ல, திரும்ப திரும்ப அதையே சொல்லி என்னை மனசை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க, வாங்க முதல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படி. பார்வதி வந்து செம கோவத்தில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு ஜானகி சொல்லிகிட்டு இருக்கப்ப, இல்லை இனிமே தான் பிரச்சனையே ஆரம்பம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் அதான் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுன்னு ஜானகி பேசுகிறா. எங்கே சரியாச்சு, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் வந்து தம்பின்னு கூடவே சுற்றிட்டு இருந்தாப்புல, அவரை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இந்த மனுஷன் வந்து இஷ்டத்துக்கு வந்து சொல்லிட்டாப்புல. அங்கே வந்து கிளிப்புலைக்கு சொல்கிற மாதிரி சொன்னல, நல்லா விசாரிக்கிறோன்னா என்ன ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கவே இல்லை, கொஞ்சமாவது வந்து தம்பியை வந்து காப்பாற்றணுன்னா என்ன செஞ்சுருக்கணும், அவர் வந்து நல்லா தீர விசாரிச்சிருக்கணும், சாட்சி இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு உடனே எதிராக இருந்தால் உடனே சொல்லிடுறதா, பூரா அவரோட தம்பியை வந்து எடுபடியாகவே வச்சுருந்தீங்க, கொஞ்சமாவது தம்பிங்கிற பாசம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க, ஏதோ கடவுள் செயல் வந்து நான் கும்பிட்டது வந்து வீண் போகலை, கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நின்று போச்சு, இதுவே வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவருக்கு தலையெல்லாம் மொட்டை அடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நடந்திருந்தா அந்த இழந்த கௌரவத்தை மீட்க முடியுமா, என்ன நினச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, இதெல்லாம் நீ இப்படிலாம் பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோடனே, பேசணும் பேசி தான் ஆகணும், இனிமேல் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி சம்மந்தமே கிடையாது, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு கிளம்ப போகிறாங்க. அவங்கள வந்து தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க, எல்லோரும் சேர்ந்து போராடி. கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து வந்துடுறாப்புல நம்ம சிவா வந்தோடனே, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப, பின்ன உங்கள் அண்ணன் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமேட்டு செஞ்சதுக்கப்புறமேட்டு நம்மளும் இந்த வீட்டில் இருக்கணும்னு என்ன தலையெழுத்தா, வாங்க போகலாம் அப்படின்னோடனே, இங்கே பாரு என் அண்ணன் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொன்னோன்னே, என்னங்க செய்யலைங்கிறீங்க, அவங்கள வந்து இப்படி நெட்டாத்தையாக விட்டுட்டாரே அப்படின்னோடனே கோவம் வந்து பலாருன்னு அடிச்சிடுறாங்க நம்ம பார்வதியை. அடித்ததுக்கப்புறமேட்டுக்கு, பார்த்தியா ஏன்டா அடிக்கிற, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடா அப்படின்னு வந்து ரகுராம் வந்து கேட்குறாங்க சிவாவை பார்த்து. பார்த்தியா இதுதான் என் அண்ணன், உன் மேலே சின்னதாக ஒரு துரும்பு தூசி பட்டோன்னா கூட வந்து தடுத்து நிப்பாட்டுறாரு பார்த்தியா, அதுக்காக தான் முதல்ல புரிஞ்சுக்க, என் அண்ணன் வந்து என்றைக்குமே வந்து நீதி நேர்மை பக்கம் மட்டும்தான் இருப்பாங்க, அவருக்கு நான் வந்து சொன்னால் எப்படி நம்ப முடியும், அதுக்கு தேவையானதை வந்து சாட்சி இதெல்லாம் வேணாமா, எல்லாமே எதுவுமே கிடைக்காம அண்ணன் வந்து எனக்கு ஆதரவாக சொல்லிட்டா மொத்த பேரும் வந்து தப்பாக சொல்லிட்டாங்க, அண்ணனை தப்பாக பேசுகிற மாதிரி ஆகிடாதா, அது வந்து என்றைக்குமே நான் காலத்துக்கும் ஏற்றுக்க மாட்டேன், ஒருவேளை அண்ணன் வந்து என் மேலே கொடுத்துருந்தாக்குமே நான் சந்தோஷமாக வந்து இது எல்லாத்தையுமே செஞ்சுருப்பேன் தவிர அண்ணனை ஒரு துளி கூட வந்து நான் சந்தேகப்பட மாட்டேன், அதை முதல்ல நீ புரிஞ்சுக்க அப்படின்னு. நான் வந்து ஏன் நான் இல்லைன்னா கூட வந்து இந்த குடும்பம் வந்து உன்னை காப்பாற்றுங்கிற தைரியத்தில் நான் வந்து போய் சேர்ந்துருப்பேனே தவிர உன்னை மாதிரி வந்து நான் இப்படிலாம் வந்து பிரிக்க மாட்டேன் குடும்பத்தை அப்படின்னோடனே, ஓடி போய் வந்து கட்டி பிடிக்கிறாங்க நம்ம பாட்டி வந்து. சிவா நீ வந்து பேசினதுக்கப்புறம் தான்ப்பா என் மனசே ஆறுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, கரெக்டாக போய் என்னை மன்னிச்சிருங்க அண்ணன், நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை அப்படின்னு காலில் விழுவுறாங்க. சிவா வந்து, நீ ஏன்டா காலில் விழுவுற, நான் தான்டா உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும், என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னோடனே, தோளில் இப்படி வச்சு ரகுராம தன்னோட தம்பி பாசத்தை வந்து புளியிறாப்புல. அதுக்கப்புறமேட்டுக்கு இனிமேல் யாரும் எதுவும் பேச வேணான்ட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு ரகுராம் தனியாக வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுகிட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து சொல்கிறாங்க,
இங்கே பாருங்கள், அழுவாத, முதல்ல நிப்பாட்டுங்க, நீங்கள்லாம் அழுது நான் பார்த்ததே இல்லையே. ஜானகி வந்து சொல்கிறா, பின்ன என்ன, இந்த மாதிரி வந்து என்னை வந்து கடவுள் வந்து சோதிக்கிறாரு. என்னோடய தம்பியை வச்சு இப்படி வந்து நான் இந்த குடும்பத்தை வந்து பிரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து போராடிக்கிட்டு இருந்தால் கடைசியில் வந்து என் மேலேயே வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்வதி மூலமாக வந்து வெளிக்கொண்டு வராங்களே, எனக்கு என்ன சோதனை கொடுக்குறாங்க அப்படின்னோடனே, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னா அப்படின்னு அழுகுறப்போ வந்து அழாதீங்க, நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுமோ வந்து நீங்கள் எல்லாமே செஞ்சீங்க. நீங்கள் 2 நாள் வந்து தவிச்ச தவிப்பு வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் தவிர இந்த வீட்டில் உள்ள யாருக்கும் வேறு யாருக்கும் தெரியாது. நீங்கள் முதல்ல தைரியமாக இருங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து தைரியப்படுத்துகிறாங்க. அதோட இந்த எபிசோட அட்டகாசமாக முடித்தாங்கன்னே சொல்லலாம்.